ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம இன்பம் துன்பம் நிகழ்ச்சிங்கிற சேனலுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னா, ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பொண்ணு ரொம்ப கஷ்டத்துலேயும் ரொம்ப இன்பத்தையும் அடக்கிக்கிட்டு நம்ம சேனலில் பகிர்ந்துக்கணும்னு வந்திருக்காங்க. அவங்கள நம்ம வரவேற்கலாம். உட்காருங்க உட்காருங்க. இப்போ உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள். சங்கீதா. உங்கள் பேர் சங்கீதா. என்ன ஊர்லேருந்து வரீங்க? மன்னார்குடி. காட்டு மன்னார்குடிலேருந்து வரீங்க இல்லையா? மன்னார்குடியிலே 2 மன்னார்குடி இருக்குது, மொட்டையாக சொல்லக்கூடாது. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அதனால சொல்கிறேன். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ எங்கள் சேனலில் உங்களோட இன்பம் துன்பம் ரெண்டுத்தையும் பகிர்ந்துக்கணும்னு வந்திருக்கீங்க. அது ஏன் எங்கள் சேனலில் பகிர்ந்துக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் தெரியும் இல்லை? எல்லாருக்கும் தெரியணும், மக்களுக்கு தெரியணும். அது யாருக்காவது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்கும். நம்ம சேனலுக்கு வந்துட்டீங்க, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. எஸ், சரி, நம்ம கேள்விகளை தொடங்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இன்பம் அதிகமா துன்பம் அதிகமா? ரெண்டுமே. இன்பமும் இருக்குது, துன்பமும் இருக்குது, ரெண்டுமே உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. அப்போ முதல்ல நீங்கள் உங்களோட இன்பத்தை பகிர்ந்துக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 14 வரைக்கும். 14வது வரைக்கும் படிச்சிருக்கீங்க. அந்த படித்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன இன்பங்கள் இருந்துருக்கு சொல்லுங்கள். படிச்சல ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்டோட. ஸ்கூலில் ஜாலியாக இருக்கீங்க ஃப்ரெண்டோட? ஜாலியாக இருந்தது. இதுமாரி ஸ்கூலை கட்ட எடுத்துட்டு கோவிலுக்கு போவோம். ஸ்கூலை கட்ட அடிச்சு கோயிலுக்கே போவீங்களா? கோயிலுக்கு போவோம், கடைக்கு போவோம், ஜாலியாக இருக்கும். அப்புறம் சொல்லுங்கள், படித்த காலகட்டத்தில் வேறு என்ன இன்பங்கள் சொல்லுங்கள். என்ன எக்ஸாம் எழுதுறப்ப ஜாலியாக இருக்கும். பாய்ஸ் ஸ்கூலில் போய் 10th எக்ஸாம் எழுதுவோம். பாய்ஸ் ஸ்கூலில் போய் 10th எக்ஸாம் எழுதுக்குள்ளே தான் உங்களுக்கு ஜாலியாகவே இருக்கும் இல்லையா? நல்ல கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, வேறு என்னென்ன படிப்பு காலத்தில் இருக்கும்போது வேறு என்னென்ன உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் இருக்குது? நிறைய சந்தோஷமான விஷயம் இருக்குது. 14 படிச்சிருக்கும் போது மேரேஜ் ஆகிடுச்சு. அதாவது படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு நிறையா சந்தோஷமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்குள்ளே உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு மேரேஜ் பண்ணிட்டாங்க, அதுதான் பாயிண்ட் இல்லையா? அதுக்கு பிறகாவது ஏதாவது நிறைய இன்பங்கள் இருக்கா? இன்பங்கள் இருக்குது. கல்யாணத்துக்கு பிறகும் நீங்கள் கஷ்டப்படலை, சந்தோஷமாக கொஞ்ச நாள் வரைக்கும் இன்பமாக இருந்தோம். கொஞ்ச நாள் வரைக்கும் சந்தோஷமாக இருந்தேன். சரி, அப்போ துன்பத்துக்கு நம்ம போயிடலாம், அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். உங்கள் வாழ்க்கையில் துன்பம் அப்படின்னா எதை நீங்கள் ரொம்ப துன்பமாக நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டம் இருக்குது, என் வாழ்க்கையில் என்னை விட்டு போக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு துன்பம், எனக்கு இதுதான் அந்த துன்பம் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அது ஒன்றே, வீடெலாம் நாங்கள் கட்டில் இருந்தோம், வாடகை வீட்லேயே இருக்கோம். சரி, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சொந்த வீணா நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம். அப்போ வாடகை வீட்டில் எங்களுக்கு வீடு இல்லை, சொந்த இடம் இல்லை, நிலம் இல்லை, சொந்தக்காரங்க இல்லை, பந்தக்காரங்க இல்லை, இந்த மாதிரி இடம் இல்லை அப்படிங்கிறது தான் உங்கள் பிரச்சனை. அப்போ உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்குள்ளே நீங்கள்லாம் சந்தோஷமாக தான் இருக்கீங்க. உங்களோட ஒரே மனக்கவலை இடம் இல்லாதது தான் இல்லையா? சரிங்க, வேற துன்பங்கள்? கல்யாணத்துக்கு பிறகு துன்பம் இல்லைன்னா கஷ்டமாக இருந்தது. எங்கள் ஃபஸ்ட்டு பையன் பிறக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சாப்பாடு கூட கஷ்டமாக இருந்தது. ஃபஸ்ட்டு பையன் பிறக்கக்குள்ள ஹாஸ்பிட்டலில் கஷ்டப்பட்டீங்க, காசு இல்லாமல். குழந்தை பிறக்கும் போது செலவுக்கு இல்லாமல், சாப்பாடு எதுவும் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்க. இப்போ உங்களுக்கு எத்தனை பசங்க? 3 பசங்க. இந்த 3 பசங்க ஏதாவது படிக்க வச்சுருக்கீங்களா? இல்லை, எல்லாம் சின்ன சின்ன பசங்க. சின்ன பசங்க. ஓகே, உங்கள் ஹஸ்பண்ட் வந்திருக்காங்களா? வெளியில் உட்காந்துருக்காங்க. உங்கள் ஹஸ்பண்டு வெளியில் உட்காந்துருக்காங்களா? சரி, சரிங்க மேடம். இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு எதுக்காக போயிடலாம். உங்களுக்கு படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்லாம் எதாவது இருக்கா? படம், திரைப்படங்கள்லாம் எதாவது பார்ப்பீங்களா? அங்கே வீட்டில் இருக்கிறப்போ இல்லை, டிவியில் தான் பார்ப்போம். வீட்டில் இருக்கக்குள்ள டிவியில் பார்ப்பீங்க. அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் டிவியில் என்னென்ன நிகழ்ச்சிகள் பார்ப்பீங்க? நிகழ்ச்சிகள் என்னென்ன நிகழ்ச்சிகள் பார்ப்பீங்க டிவியில்? நாடகம் பார்ப்போம். வீட்டில் இருக்கும்போது என்னென்ன நாடகம் பார்ப்பீங்க? அப்படியே நாடகத்துக்கு பேர் சொல்லுங்கள். வம்சம், நந்தினி நாடகம். நந்தினி, நிறைய நாடகம் இருக்குது. நிறைய நாடகம் இருக்குது. இப்போ
கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டில் இருக்கும்போது இதெல்லாம் பார்த்தீங்க. டிவியில் பார்த்துருக்கேன். இப்போ கல்யாணத்துக்கு பிறகு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் செல்லில் தான் பார்க்க முடியும். செல்லில் அதெல்லாம் ரொம்ப பார்ப்போம். இப்போ மொபைல் தான் எல்லாருமே வச்சுட்டு யூஸ் பண்ணுறாங்க. அதனால் மொபைல் தான் உங்கள்கிட்ட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். செல்லுலேயும் பார்ப்போம். வீட்டில் அது வெளில கூட்டு போய் படம்லாம் தேட்டரில் படம் பார்த்துருக்கோம். தேட்டர்லலாம் படம் பார்த்துருக்கீங்க. அதாவது ஒரு ஆப்புக்கு அப்புறம் ஒரு சூப்புங்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அப்படி தானே? கஷ்டமும் இருக்குது, இன்பமும் இருக்குது, துன்பமும் இருக்குது. அதான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன். நம்ம ஷோவுக்கு வர்றவங்க ஒன்று இன்பத்தோடு வருவாங்க, இல்லைன்னா துன்பத்தோடு வருவாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் இன்பமும் துன்பமும் கலந்து வந்திருக்கீங்க. அதுதான் நம்ம ஷோ. இன்பம் துன்பம் ரெண்டும் இருந்தால் தான் நம்ம ஷோவுக்கு வரணும். அப்படி இப்போ உங்கள் செல்லில் தானே எங்களோட சேனலை பார்த்தீங்க? ஆமாம், எங்கள் சேனலை பார்த்துட்டு தான் வரீங்க. எங்கள் ஹஸ்பண்ட் காட்டினாரு. உங்கள் ஹஸ்பண்ட் காட்டினாங்களா? எங்கள் சேனலில் காட்டினாங்க. சரி, இந்த சேனலுக்கு போவோம், நம்ம கஷ்டத்தை சொல்லுவோம், இன்பம் துன்பத்தையும் சொல்லுவோம். கடுப்பாக இருக்குன்னு வந்திருக்கீங்க, டைம் பாஸ்க்கு வந்திருக்கீங்க இல்லையா? சரி, உங்களோட பேச்சுகள் வார்த்தைகள் எல்லாமே டைம் பாஸ்ன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு தெரியல, நம்ம மட்டும் தான் கஷ்டமாக வாழ்ந்துட்டு இருக்கோம், சில பேர் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆக நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, காசு பணம் பெருசு கிடையாது, வாழ்க்கை தான் முக்கியம். காசு பணம் என்றைக்கு வேணால் பொறுமையாக வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம், அது நம்மளை தேடி வரும்னு சொல்கிறீங்க இல்லையா? ஓகே, நன்றி. நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க, உங்களை பாராட்டணும். வேறு அப்புறம் உங்கள் ஹஸ்பண்டு தண்ணி பழக்கம் உண்டா? இல்லை, தண்ணி சரக்குலாம் அடிக்க மாட்டார். வேறு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது? வேறு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது? இல்லை. ஓகே, அது வரைக்கும் நல்லது தான். சரிங்க மேடம். வேறு ஏதாவது நீங்கள் சொல்ல விருப்பப்பட்டால் சொல்லலாம். வேறு ஏதாவது சொல்ல விருப்பப்பட்டால் சொல்லலாம். உங்களுக்கு இந்த பாட்டு கேட்குறது, பாட்டு பாடுறது அப்படின்னு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? பாட்டு கேட்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும், பாட இன்ட்ரெஸ்டாக இருக்கும். குரல் கொஞ்சம் நல்லா இருந்தனால நான் யார்ட்டி பாட மாட்டேன். அதாவது பாட்டு கேட்பீங்க, பாடவும் செய்வீங்க, ஆனால் குரல் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால நீங்கள் பாட மாட்டீங்க. அப்போ என்றைக்குமே தன்னைத்தானே குறைச்சி எடை போட்டுக்காதீங்க. மக்களுக்காக ஸ்கூல்லலாம் பாடுவாங்க. ஸ்கூல்லலாம் பாடியிருக்கீங்க. சரி, மக்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க. பரவாயில்ல, பாடுங்க. 4 வரி மட்டும் பாடுறேன். நீங்கள் 4 வரி பாடினாலும் சரி, 40 வரி பாடினாலும் சரி, பாடிதான் பாடுங்க. எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்டுக்காக அந்த பாட்டு பாடுறேன். உங்கள் ஹஸ்பண்டுக்காக அந்த பாட்டு தயார் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கீங்க? நாளே நல்லது. அப்போ பாடுங்க. நீ இருக்கும் நாளில் எல்லாம் என் மீது இமயத்தில் மேலே இருப்பேன், நீ இங்கு எல்லா நாளில் என் மீது இமயம் இருக்கும். அவ்வளோதானா? நல்ல அருமையான பாடலை பாடினாங்க அவங்க ஹஸ்பண்டுக்காக. அவங்கள நம்ம வாழ்த்தோம், கை கொடுங்க. நீங்கள் வாழ்க்கையில் மேலும் வளரணும்னு நாங்கள் வாழ்த்துறோம். உங்கள் ஹஸ்பண்டுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், நம்ம சேனல் மூலயமாக நாங்கள் வாங்கித்தரோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள், கமெண்ட் பண்ண சொல்லுங்கள், எல்லாம் செய்யுங்க. உங்களை மாதிரியே வாழ்க்கையில் எல்லாரும் நல்லா சந்தோஷமாக இருங்க. அவங்களுக்கு மக்களுக்கு சொல்லுங்கள், கஷ்டப்படாமல் எல்லாம் சந்தோஷமா இருங்க, கஷ்டத்தையும் சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. வாழ்க்கை என்ஜாய் பண்ணுறேன். வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள், கஷ்டம் கூட இன்பமாக எடுத்துக்கங்கன்னு வந்த மேடம் சொல்லிட்டாங்க. நல்ல ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கி, இன்பமும் துன்பமும் கலந்து ஒரு நிகழ்ச்சி போச்சு. இத்துடன் அடுத்த வாரம் உங்களுக்கு சந்திக்கும் வரை வணக்கம்.